வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீரப்பூர் தான் போய்கிட்டு இருக்கோம். பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மாதிரி நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க. அதுல பாதி பேர் சாமி கும்பிட்றப்போ மீதி பேர் அங்க வந்தாங்க அப்படின்னா நல்லா சாமியை பார்த்துட்டு நல்லா கறி வறுத்து சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ போய்கிட்டு இருக்கு பாத்தீங்களா. அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் மட்டும்தான் அங்க வீரப்பூர் சாமி கும்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்பும் தனியா ஜென்ஸ்னா ஜென்ஸ், லேடிஸ்னா லேடிஸ், அப்புறம் எல்லாருமே கலந்து அந்த மாதிரி வந்து எல்லாருமே அங்க வீரப்பூருக்கு வந்து இன்னைக்கு சாமி கூட வந்துருவாங்க. இன்னைக்கு செலாண்டியம்மன் கோயில் போயிட்டு மலையேற கொண்டு போய் எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்க எல்லாரும் படுகளம் போயிடுவோம். மலையேறி தோகமலையில இருந்து மலையேறி படுகளை வந்துருவாங்க. திரும்ப அவங்கள பிக்கப் பண்ணிட்டு திரும்ப அப்படியே சாயந்தரமா வீரப்புறம் போய் ஆல்ட் ஆயிட்டு இங்கதான் இருக்கும். இதுதான் இந்த 2 நாளோடைய ப்ரோக்ராமே. இப்பதான் போய்கிட்டு இருக்கோம். கரூர் தாண்டி கரூருக்கு நொய்யல் தாண்டி கரூருக்கு போய்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் மட்டும்தான். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருவரா போய்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரா போகும்போது உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. பாத்தீங்களா இப்ப நம்மளுக்கு முன்னாடி 2 வண்டி போய்கிட்டு இருக்குது. இதுல பாத்தீங்க அப்படின்னா வெறும் பசங்க மட்டும்தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஜாலியா கோயிலுக்கும் போன மாதிரி இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ற மாதிரியும் ஒரு பிளேஸ் தான் வீரப்பூர். ஆனா வேற லெவல் இருக்கும். உங்களுக்கு ஃபுல் வீடியோல காட்டுறோம் பாருங்க. நாளைக்கெல்லாம் எல்லா பக்கமே போற பக்கம் பூரா வெறும் கட்டாக்கறி தான். வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடலாம். எவ்வளவு சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு கடாக்கறி அங்க இருக்கும். அந்த அளவுக்கு மக்களும் வருவாங்க. ஹாலிடேஸ் நம்ம வீரப்பூர் வந்து 2 நாள் இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். கிளம்பி வந்து இப்போ தான் சூர்யா பேக்கரியில் டீ குடிக்கிறதுக்கு நிறுத்தி இருக்குது. இனிமேல் எல்லாம் போய் அப்படியே சூர்யா பேக்கரி டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இப்போ நம்ம எத்தனை மணிக்கு செலாண்டியம்மன் கோயில் வந்திருக்கோம்? இப்போ 1:47க்கு நம்ம செலாண்டியம்மன் கோயில் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வெறும் ட்ராவல்ஸு, பஸ்ஸு எல்லா வண்டியும் போய்கிட்டே இருக்குது. இங்கே எல்லாருமே படுகளம் போகிறீங்கன்னா படுகளம் போயிட்டு எல்லாமே வீரப்பூர் போகிறீங்கன்னா இந்த சைடை பார்த்தீங்க அப்படின்னாலும் அடிக்கும் தலைக்கும் வண்டி நிற்கிது. முதல்லலாம் 3 நாள் வரும். 3 நாள் ப்ரோக்ராமு. இப்போ எல்லாமே 2 நாளாக மாற்றியாச்சு. எல்லாத்துக்கும் வேலை இருக்கிறதுனால எல்லாமே 2 நாள் வந்துருச்சு. நைட்டுங்க செலாண்டியம்மன் கோயில் வந்துட்டு டேரக்டாக படுகளத்துலேருந்து நேர் வீரப்பூர் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. செம க்ரௌடு, ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக் தான். எத்தனை வண்டி பஸ்ஸு தான் வருதுன்னு தெரியாது, அந்த அளவுக்கு க்ரௌடு. வண்டிகள் எல்லாமே நின்றுக்கிட்டு இருக்கு. நான் ஃபஸ்ட்டு செலாண்டியம்மன் கோயில் போய்ட்டு சாமி கும்பிட்டு வருவோம். இப்போ செலாண்டியம்மன் கோயில் வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒரு வெடிய காலையில் வரும். 3 நாள் வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி நைட்டாக வந்ததுனால அப்படியே வந்து சாமி கும்பிட்டு உடனே கிளம்புற மாதிரி தான் இருக்கும். இல்லை அப்படின்னா வெடிய காலையில் வரும். வந்துட்டு இந்த சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா அப்படியே இங்கேருந்து உறையூர் அங்கே போயிட்டு பார்க் இருக்கும். பார்க்கெலாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் போகும். இப்போ எல்லாம் போய் சாமியை கும்பிட்டோன்னே அப்படியே பஸ் ஏறணும்னு வச்சுக்கோங்க, நேரு தோகமலை போய் அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே மலையேறவங்களை கொண்டு விட்டோம் அப்படின்னா அவங்க எல்லோரும் மலையேற ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த டைம் நம்மளால் மலையேற முடியல, அதனால் நெக்ஸ்ட் டைம் மலை ஏறிச்சு அப்படின்னா அதனோட வீடியோ ஃபுல்லாகவே போடுவோம். இதுதான் செலாண்டியம்மன் கோவில், மதுக்கரை செலாண்டியம்மன் கோவில். மாயனூரில் இருக்கும் இந்த கோயில். முதல்ல அங்கே பார்த்தீங்கன்னா இந்த காவேரியத்தில் வந்து தண்ணி ஃபுல்லாக நிற்கும். இந்த ஃபஸ்ட்டில் இது பார்த்திங்களா நல்லா பிரைட்டாக. இந்த நேரம் போனாலே ஆறு வந்துடும். இப்போ என்னடானா அந்த சைடில் எங்கேயோ லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. நடு ஆற்றுக்குள்ளார தண்ணியே இல்லாமல் போயிடுச்சு. தண்ணி எப்போல்லாம் ஃபுல்லாக வந்து எப்போ குடிக்க போகிறதுன்னு தெரில, தண்ணி வருமாங்கிறதும் தெரியல. அந்தளவுக்கு ஆறு எல்லாமே வறண்டு போய்கிட்டு இருக்கு. சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பலாம். நம்ம சாமி கும்பிட்டாச்சு, உள்ளே எல்லாம் போகலை. நம்ம அப்படியே சுற்றி வர வெளியே சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம்.
அபிராமி அந்த ஃபோன் வாங்கி இப்போ ஃபஸ்ட் டைம் டுவெல் கேமரா யூஸ் பண்ணுறேன். நம்ம இப்போ சல்லாண்டி அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டாச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா லைன்லி பஸ்ஸு 2 சைடுமே நிற்கிது. இந்த சைடு அந்த சைடு பஸ்ஸு நிற்கிது. அது போக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போய்கிட்டு இருக்குது. அதுவே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸு நின்றுக்கிட்டே இருக்குது. ஆனால் க்ரௌடு மட்டும் குறைஞ்ச மாதிரி தெரில. ஏன்னா அந்தளவுக்கு வீரப்பூருக்கு மட்டும் க்ரௌடு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எங்கேருந்தா வராங்கன்னு தெரியல. எல்லா ஊர்லேருந்தும் வந்திருப்பாங்க. எல்லா பக்கமும் ட்ராவல்ஸு, லாரி, குட்டியான அவங்ககிட்ட என்னென்ன வண்டி இருக்கோ ஓனில் ஆமினி, காரு எல்லா வண்டியுமே எடுத்துகிட்டு வீரப்பூர் மட்டும் வந்துடுவாங்க. எல்லாருமே வந்துடுவாங்க. வருஷத்துக்கு 2 நாள் எல்லாருமே வந்துடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். முடிஞ்சால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னு வாங்க, வந்து சாமி தரிசனம் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு